இங்க 3 மில்லியன் பணத்துக்காக ஒரு பெரிய குக்கிங் காம்படிஷன் நடக்குது. அப்ப டைமர் ஆன் ஆனதும் ஹீரோட அடுப்பு மட்டும் எரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோ அங்க இருக்க ஒரு புக்கை கிழிச்சு அதுல நெருப்பு பத்த வைக்கிறாரு. அப்புறமா அந்த நெருப்புலயே சிம்பிளா ஒரு எக் வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்றாரு. பார்த்தா அது வாயில வச்சதுமே ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல அடுப்பு எரியலங்கிறது தெரிஞ்சு பதட்டமாகாம இருக்கிற பொருளை வச்சு சமைச்சதுக்காக ஹீரோவை ரொம்பவும் பாராட்டுறாங்க. ஹீரோ அந்த ரவுண்ட்ல வின்னும் பண்ணிடுறாரு. அடுத்த ரவுண்ட் அங்க இருக்க எல்லாரும் 2 டீமா பிரிஞ்சு சமைக்கணும். ஹீரோ டீம்ல கறியை வச்சு சமைக்கிறாங்க. அந்த கறியை டேஸ்ட் பண்ண ஹீரோ சாஸ் இல்லாம அது பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்துல அந்த டீம்மேட்ல இருக்கவங்க சாஸ் எடுத்துட்டு வந்து அந்த கறி மேல ஊத்த வராங்க. உடனே ஹீரோ அந்த சாஸை ஊத்த விடாம கை வச்சு தடுத்துறாரு. இதனால அந்த பாத்திரத்துக்கு ஒட்டுமொத்த சாஸும் கீழே கொட்டிடுது. உடனே அந்த டீம்ல இருக்க எல்லாரும் சாஸ் இல்லாதனால நம்ம கண்டிப்பா தோக்க தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஜட்ஜஸ் அத வாயில வச்சதுமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல சாஸை ஊத்தி இருந்தா டேஸ்டே மாறி இருக்கும், நல்லாவே இருந்திருக்காதுன்னு சொல்லி அடுத்த ரவுண்டுக்கு அவங்கள செலக்டும் பண்ணிடுறாங்க. நைட் ஜட்ஜஸ்ல இருந்த ஒரு லேடி நைட் செட்ல இருந்து கிளம்புறப்ப செட்டுக்கு நல்ல கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க போய் பார்த்தா ஹீரோ மிச்சம் இருக்க பொருளை வச்சு அங்க இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ அந்த லேடிக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்ட லேடியும் டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஃபைனல் ரவுண்ட் வருது. அந்த ரவுண்ட்ல எல்லாரும் நூடுல்ஸ் வச்சு சமைக்கணும். ஃபர்ஸ்ட் செஃப் ரொம்ப டேஸ்டான நூடுல்ஸா பண்ணியிருக்காரு. ஆனா அவர் பேட்ல முடி இருக்கனால அந்த செஃப் ரிஜெக்ட் ஆயிடுறாரு. அடுத்ததா ரெண்டாவது செஃப் கலர்ஃபுல்லான ஒரு நூடுல்ஸா பண்ணியிருக்காரு. ஆனா அதுல பிளேவர் கம்மியா இருக்கறனால அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மூணாவது அந்த செஃப் சாப்பிடுறதுக்கு சாப்ஸ்டிக்க வைக்காதனால அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கடைசியா ஹீரோவோட பிளேட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மோமோஸ் இருக்கு. இத பார்த்த ஜட்ஜும் இந்த ரவுண்ட் நூடுல்ஸ் வச்சு சமைக்கணும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜும் அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ நூடுல்ஸ் வச்சே மோமோஸ பண்ணியிருக்காரு. அது டேஸ்டும் செம்மையா இருக்கு. அதனால ஹீரோ அந்த போட்டியில வின்னும் பண்ணிடுறாரு.